நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSS பிசிறு. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி. தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி. ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கும் அரசியல் ஆசான் இங்கே அறிவுள். எப்படி பிரபாகரனுக்கு ஆமைக்காரி சமைத்து கொடுத்த சீமான், அதை நீ பார்த்த. எந்த மேடையில் என்ன பேச வேண்டும்னு சொல்லி முதல்ல கற்றுக்கொண்டு வா. திருமாவளவனுக்கு விழா எடுத்தியா, பிறந்த நாள் கொண்டாடினியா, பூ போட்டியா, கவிதை பாடினியா? திருமாவளவனை மட்டும் பேசு. திருமாவளவனுக்கு மரியாதை இல்லை, ஈழத்தமிழர்களிடம் எந்த மரியாதை இல்லை. இனத்தை வைத்து பிழைக்கின்ற காங்கிரஸ், இனத்தை கொண்டளித்த காங்கிரஸ், துணை நின்ற திமுகவுடன் வெறும் 2 சீட்டுக்காக இனத்தை அடகு வைத்த திருமாவளவன் என்னும் துரோகிக்கு ஈழத்தமிழர்கள் சார்பில் நாங்கள் ஆதரவு என்றுமே இல்லை. முதலில் நான் ஒரு ஈழத்தமிழன், எந்த ஒரு கட்சியிலும் இல்லை, நான் தமிழர் கட்சியில் கூட இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் திருமாவளவனை மதிக்கலாம், என்றும் அண்ணன் என்று போற்றலாம். ஆனால் திருமாவளவன் அந்த இடத்தில் அண்ணன் சீமானை வைத்து பார்த்திருக்கின்றார் என்று சொன்னால் அறவே இல்லை. திருமாவளவன் என்பது ஒரு நடி, பதவி ஆசை கொடுத்த ஒரு ஒறி கொண்ட மிருகம். தலித்து என்ற போர்வையிலே தன்னை தலைவனாக்கி கொண்டு தெரியும் ஒரு தருதலை, வெட்கப்படவில்லை, தருதலை. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் முன்னால் தன்னை ஒரு போராளியாக காட்டி அந்த இனத்தின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டிய அந்த தலைவன் என்று தனது பதவிகளுக்காக கொள்கைகளை அடமானம் வைத்து இவரது வாயாலே சொன்ன அந்த கட்டு விரியனும் கண்ணாடி விரியன்களையும் இன்று தனது பொக்கெட்டிற்குள் லாபகமாக வைத்து கொண்டு திரிகின்றார். திருமாவளவனின் அரசியல் முடிந்து விட்டது. திருமாவளவனுக்கு இனி அரசியல் இல்லை. முடிந்தால் திருமாவளவன் ஒரு ஆண்மை உள்ள, மீண்டும் சொல்கின்றேன், திருமாவளவன் ஒரு ஆண்மை உள்ள தலைவன் என்று சொன்னால் திமுக கூட்டணியை விட்டு அவன் விலகி பார்க்கட்டும். முடிந்தால் திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு விலகி பார்க்கட்டும். திருமாவளவனின் விசிக கூட்டணி துண்டு துண்டாக சிதறும். எனக்கு தெரிந்து விசிகாவிற்கு ஒரே ஒரு தலைவன் திருமாவளவன் மட்டும்தான். அதற்கு பிறகுள்ள எந்த ஒரு தலைவர்களும் விசிகாவில் இல்லை, திமுக கூட்டணிகள் இருக்கின்றார்கள். யாரை சொல்ல வேண்டும்? வன்னியரசு வந்துடுவாரா? ஆளூர் சானவாஸ் வந்துடுவாரா? சர்வலா புருஷன் பாலாஜி வந்துடுவாரா? எல்லோருமே திமுக மேடையில் தான் தோன்றுகின்றார்கள், ஒருவருமே விசிக மேடையிலே தோன்றுவதில்லை. திருமாவளவன் என்று பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பாக அடமானம் வைக்கப்பட்டிருக்கின்றார் திமுகவிடம். திமுக அவருக்கு அஜெண்டாக்களை கொடுக்கிறது. அந்த அஜெண்டாக்களை அவர் முன்னெடுக்க முடியாமல் அந்த அஜெண்டாக்களை வன்னியரசு என நச்சு பாம்பு சுமந்து திரிகின்றது. வன்னியரசு இன்றும் திருமாவளவரை தூக்கி பிடிப்பதற்கு காரணம் திருமாவளவர் என்னும் அந்த தலைமைக்கு பின்னால் உள்ள கூட்டத்தை திமுகவிடம் அடக்க வைப்பதற்கு வன்னியரசு முயன்று கொண்டிருக்கின்றான். பதவி இன்னும் திருமாவை விட பதவி மோகம் கொண்ட வெறி கொண்ட ஒரு வெறியன் தான் வன்னியரசு. கடந்த தேர்தலிலே அவன் தோத்ததனால் மதங்கொண்டு அலைந்தான். தனது தோல்விக்கு காரணமான நான் தமிழர் வாக்குகள் பிரித்ததனால் என்று சொல்லி புலம்பி திரிந்தான். அப்படியான ஒரு சில்லறை பயல்கள் என் ஏவலாளியாக இருக்கு நீ அண்ணன் சீமானை பற்றி என்ன கதைக்கின்றாய்? உனக்கு கவிதை வேண்டுமா? கவிதை படி. உனக்கு வன்னியரசு போர் வாள் என்று சொன்னால் உனக்கு போர் வாளாக இருந்துட்டு போகட்டும். நீ அவருடைய போர் வாளை எங்கு பார்த்தியோ எப்படி பார்த்தியோ எங்களுக்கு தெரியாது. உனக்கு அவன் போர் வாளாக இருந்துட்டு போகட்டும், எங்களுக்கு வரும் மயிறு அவன். அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொண்டு வா.
மேடையிலே திருமாவளவனுக்கு விழா எடுத்தால் திருமாவளவனின் புகழைப்பாடு, திருமாவளவனின் சாதனைகளை பாடு, திருமாவளவனின் முயற்சியை பற்றி பாடு, திருமாவளவனுக்கு மறக்கப்பட்ட அநீதிகளை பற்றி சொல்லு, திருமாவளவனை முதல்வராக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லும் உங்கள் ஆதங்கத்தை கொட்டு, பாஜகவிடம் கொஞ்சிக்குழாவும் திமுகவின் அநாகரிகங்கள் பற்றி பேசு. இதை பற்றியது உனக்கு வாய் திறக்க துப்பில்லை. வெறும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அந்த புரட்சியை நோக்கி போராட நான் தமிழரை மட்டும் பேசுவதற்கு உனக்கு வாய் எங்கிருந்து வருகின்றது? கொடுக்கும் 5-10 சில்லறைகளுக்கு சிதறவிட்டும் ஒரு 3ஆம் தர விபச்சாரிகள் மாதிரி பேசிக்கொண்டு தெரியாதீர்கள். இதுவும் ஒரு விபச்சாரம்தான். காசை வாங்கி போட்டு செய்யும் எந்த ஒரு விஷயமும் விபச்சாரம்தான். காசு வாங்கி ஓட்டு போடுவதும் ஒரு விபச்சாரம்தான். காசு வாங்கி வேலை செய்வதும் ஒரு விபச்சாரம்தான். நீங்கள் எல்லாரும் விபச்சாரிகள். திமுகவின் ஏவல் விபச்சாரிகள். அண்ணன் சீமான் சொல்வது போல வாடகை வாய்கள். அந்த வாடகை வாய்கள் அது ஒரு நாகரிகமான வார்த்தை. அதை நாங்கள் உபயோகிக்க மாட்டோம். நீங்கள் திமுகவின் விபச்சாரிகள், விபச்சார வாய்கள் என்றுதான் உபயோகிப்போம். அண்ணன் சீமானை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை. அவர் ஈழம் வந்தார். ஈழத்தமிழகம் எங்களுக்கு தெரியும். அவர் எங்கு வந்தார், எப்படி போனார், என்ன சாப்பிட்டார். அவருடைய மனப்பாங்கில் அவர் எங்களுக்கு அதுக்கு கதைகளை சொல்லியிருந்தார். அது கதைகளாக இருந்தாலும் நிஜங்களாக இருந்தாலும் எங்களை பொறுத்தது. பிரபாகரன் சீமானுக்கு அவை கறி போட்டு சமைத்து கொடுத்தான்னு சொன்னாரா? உங்கள் அரசியல் அநாகரிக பேச்சுக்களை கொண்டே வேணும் என்று சொன்னால் வெற்றி கொண்டாடவும் கிருஷ்ணமூர்த்தி அந்த கருகின சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிடமும் சைதை சாதிக்கிடம் கொண்டே காட்டுங்க. அவர்கள் உங்களுக்கு பாடம் எடுப்பார்கள். சிண்டி பார்க்காதுகள். அண்ணன் சீமானுக்கு நாங்கள் இப்படி காணொலி போடுவது பிடிக்காது. வந்தாலும் இன்றும் திருமாவளவன் அவர்களுக்கு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த திருமாவளவன் என்ன செய்வார் தெரியுமா? அண்ணன் சீமானின் பிறந்தநாள் வரும் பொழுது ஒரு நாள் விடிந்து அடுத்த நாள் மறுநாள் 11:59 மேபி நள்ளிரவும் தாண்டினா பிறகு அன்பு லெவல் சீமானுக்கு பிறந்தநாள் பார்த்தோன்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் போடுவார். எல்லாமே முடிஞ்சு அலையெல்லாம் முடிஞ்சா பிறகு திமுக காரணம் எல்லாமே படுத்தா பிறகு ஒரு தனிமே தானே வந்து திட்ட மாட்டான்னு சொல்லி அந்த இடவில் ஒரு கள்ளமாக வந்து ஒரு ட்வீட் போட்டு போவார். கடைசி 2 வருஷமும் அதைத்தான் செய்துட்டு இருக்காரு. பயந்தாங்க வண்டியல் முதுகெலும்பு இல்லை. உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பு இல்லாத நீங்கள் எல்லாவடா ஏண்ட அரசியல் தலைவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன ஜோக்கியம் இருக்கிறது? உங்களுடைய சொந்த கருத்தை நீங்கள் கருத்தால் தெரிவிக்க முடியாதவள் ஒருவனுக்கு அட்டிப்பட்டு நிமிப்பட்டு மிதிப்பட்டு கைகட்டி அரசியல் யாருக்காக முன்னெடுக்கிறீர்கள்? நீங்களே உங்களுக்கு காக்க வக்கில்லை. அதற்கு நீங்கள் எல்லாம் தலைவர்கள். கேவலமாக இல்லையா? யாரை ஏமாத்துகின்றீர்கள்? கண்ணாடி விரியன் என்பீர்கள், திமுகவை கட்டி விரியன் என்பீர்கள், பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று எங்களை கலைஞர் கூப்பிட்டு கலாய்த்து விட்டார் என்றீர்கள். போராட்டங்களில் பிளாஸ்டிக் அதில் வந்து உட்கார வைப்பாங்க. இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு கேட்குறதுக்கு வக்கில்லை. வெங்காயம் மலமல்லி கலந்தவனை பிடிச்சி கொடுக்க வக்கில்லை. இன்று வரைக்கும் அங்கே உதயநிதியோ ஸ்டாலினியை கூட்டிக் கொண்டு போக உங்களுக்கு வக்கில்லை. யாருக்கு நாடகம் போடுகிறீர்கள்? வெறும் 2 சீட்டுக்கு 3வது கேட்டு பார்த்தீங்க. அதான் அர்ச்சுனாதவை கொண்டு வந்து விட்டு பார்த்தீங்க. அவரே திமுகலேருந்து வந்தவன். திமுக காரன் யோசிச்சிருப்பான், 3வது கொடுத்தா தங்கள்கிட்ட ஒரு ஸ்பைக்கு தான் கொடுக்குறான்னு சொல்லி அர்ஜுன் அதவே கொண்டு விட்டு பார்த்தாங்க. அதுவும் சரி வரையில்லை. ஸோ யாருக்கு கட்சி நடத்துறீங்க? விசிகா, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அவ்வளோதான். வாழ்க்கை பூரா திருமாவளவனும் அந்த வீணா போட தன்னைத்தானே எழுத்தாளர்னு சொல்லி கொடுத்துறீங்க. ரவிச்சந்திரன் இந்த அவன் தான் விழுப்புரம் எம்பி. பாவம், சங்கத்தமிழுக்கு கொடுத்துருக்கலாம். உண்மையிலேயே விசிகாவில் இருக்கிற ஒரே மதிக்கத்தக்க தலைவரன் இல்லை, ஒரு மதிக்கத்தக்க ஆளுமை என்று சொன்னால் சங்கத்தமிழ் மட்டும்தான். ஈழத்தமிழர்கள் அவரை ரசிப்போம். ஏனென்று சொன்னால் அவருடைய வெள்ளந்தியான மனசு. அவர் சீமானா பற்றியும் கூட காய்ச்சிருக்கிறார், வளப்பிரியாக காய்ச்சிருக்கார், எல்லாத்தையுமே காய்ப்பார். ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் விமர்சனம் வந்து எங்கேயும் இருக்கலாம். விமர்சனத்தை வந்து நீங்கள் விமர்சனமாக வச்சு ஏற்றுக்கொள்வோம் மனப்பான்மையாக எல்லோரும் இருக்கின்றோம். ஆனால் அதை நாகரிகமாக வைக்கப்படுங்கள். காசு கொடுப்பதற்காக எங்கேயும் கூவ வேண்டாம். நீங்கள் யாருடைய ஆக்கள் என்று தெரியும். திருமாவளவன் அவர்களுக்கு
காலம் கடந்து விட்டது. நாங்கள் இதுக்கு முன்னே காலநிலை போட்டு வந்தோம். திருமாவளவன் அரசியல் முடிக்கப்பட போவது. வன்னி அரசு என்னும் அந்த நச்சு பாம்பினால் திருமாவளவனின் அரசியல் திமுகவிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டது. திருமாவளவன் மீண்டு வெளியில் வந்தாலும் அவர் மீண்டு வரலாம், கட்சி மீளாது, கட்சியின் அடுத்த தலைமைகள் மீளாது. அடுத்த தலைமைகள் முற்று முழுதாக திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள். திருமாவளவன் இதை விளங்காமல் மேடையில் இருந்து தனக்கு தானே மாலை போட்டு புகழ் பாடுவதை ரசித்துக் கொண்டிருக்கின்றார். அண்ணன் சீமானை வீம்பாக பேசுவதை கைதட்டி ரசிக்கின்றார். அரசியல் அநாகரிகத்தை தொலைத்துவிட்டு ஒரு மூன்றாம் தர அரசியலை விட கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் திருமாவளவன் என்று கூறி முடிக்கின்றேன். விமர்சனங்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். நான் முன்னு சொல்கின்றேன், நான் தமிழர் கட்சியில் நான் உறுப்பினர் கூட இல்லை. இது ஒரு ஈழத்தமிழனின் ஆதங்கம். நன்றி.